வந்திட இறை கூலமே இறை இல்லம் வருவோமே, இறை இல்லம் வருவோமே. Tam 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 gama gama paadi sa ni tam 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 gama gama paadi sa. வானவர் வணங்கிய இறைவனே, இடையர்கள் துதித்திட்ட குழந்தையை வானவர் வழங்கிய இறைவனை, இடையர்கள் துதித்திட்ட குழந்தையை, மூவரசர் கண்டு கொண்ட தெய்வத்தை கண்முன்னே காண்பிக்கும் பலி இதுவே. மூவரசர் கண்டு கொண்ட தெய்வத்தை கண்முன்னே காண்பிக்கும் பலி இதுவே. நாமும் செல்வோம் அவரில் வாழோம், பலியில் இணைவோம் பலன்கள் பெறுவோம். தூயவரே சூடன் நம் தூயவரே சூடன், தூயவரே சூடன் நம் தூயவரே சூடன். கிறிஸ்தியசுபில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இன்று இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தை கிறிஸ்துராஜ் அடிகளார் அவர்களோடும், அருட்தந்தை ஒலிவியர் பிரான்ஸ் நாட்டிலுள்ள குத்தான்ஸ் டயசிஸை சார்ந்த அருட்தந்தை அவர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவனது அருட்கரத்தால் நாம் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்றும், இந்த யூபிலி ஆண்டு நமக்கு நிறைவை தர வேண்டும், நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற அனைத்தையும் நமக்கு ஆண்டவர் அருள வேண்டும் என்று அன்னை வழியாக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தாய் திருவையோடு வருடத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னை கன்னிமரியால் கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். வருடத்தின் முதல் நாளாகிய இன்று தாயுள்ளம் படைத்த அன்னையிடம் நம் அனைவரையும் ஒப்பு கொடுத்து, அந்த அன்னை இந்த ஆண்டு முழுவதும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் குழந்தைகளையும் குழந்தைகளின் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அனைவருக்கும் அன்னையினுடைய அருளாசில் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சேர்ந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றோம். கடவுளின் தாய் புனித மரியா என்ற
அருமையான அன்னையை சரியாக புரிந்து கொள்ளாத நேரங்களுக்காகவும் ஏற்றுக்கொள்ளாத நேரங்களுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையில் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென்.
மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், புனித மரியாவின் புனிதமான கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கியுள்ளீர். அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் இந்த ஆண்டு வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வர்களிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் தம் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசீர் வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எமக்கு ஆசி வழங்குமே. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீ ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர்,
ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம் மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குவே. கடவுளே எம் மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குவே. உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம் மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குவே. கடவுளே எம் மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குவே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திரு சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திரு சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. பற்பல முறையில் முற்காலத்தில் முன்னோரிடம் பேசிய நம் கடவுள் நாம் வாழும் இறுதி நாட்களில் தம் மகனின் வாயிலாக பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியா என்ற பெருவிழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வருடத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பரிந்துரையால் இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் இன்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்னை மரியா கடவுளின் தாய் என்பது நமக்கு நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. இன்றைய வாசகங்கள் அனைத்தையும், குறிப்பாக முதல் வாசகத்தை மையப்படுத்தி ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் தர இருக்கின்ற ஆசீர்வாதங்களை சிந்தித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று இந்த அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாம் ஜெபிப்போம். நம் இறைவன் யார்? இதைத்தான் நாம் முதலில் பார்க்கிறோம். நம்முடைய இறைவன் தன்னுடைய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து அவர்களோடு உடன்படிக்கையும் செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்ற ஒரு அருமையான தெய்வம். மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். இந்த ஆசீர்வாதங்கள் இதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆண்டவரின் பெயரால் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. காணாமோனான்னு கொடுக்கல, சும்மா தூக்கி எறியல, பொறுப்போடு நிறுத்தி நிதானமாக நாம் அனுபவித்து அருள் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆசீர்வாதங்கள் அவரது பெயரால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. 3 ஆசீர்வாதங்களை பற்றி நாம் இன்று முதல் வாசகத்திலே படித்தோம். மோசேயிடம் அவர் கூறியது, நீங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. முதல் ஆசீர்வாதம் பாதுகாப்பு. 2வது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. கடவுளது உறவு, கடவுளோடும் மனிதனோடும் கொண்டிருக்க வேண்டிய உறவு. 3வது, உன்மீது அவர் தன் திருமுகத்தை திருப்பி உன்மீது அமைதி அருள்வாராக. சமாதானம்,
மகிழ்ச்சி, வன்முறை இல்லாத ஒரு சமுதாயம் என்ற இந்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறார். சற்று விரிவாக பார்ப்போம். உன்னை காப்பாராக. பாதுகாப்பு என்பது மிகவும் தேவையான ஒன்று. பாதுகாப்பில்லாத வாழ்வு முறையாக, பலமானதாக, பயன் தரக்கூடியதாக இருக்க வாய்ப்பில்லை. நம்ம வீடு கட்டுறோம், கட்டின உடனே டக்குன்னு ஒரு காம்பவுண்டையும் போட்டுடுறோம். எதற்காக? அந்த காம்பவுண்ட் நம்மை பாதுகாக்கும், நம்மை சுற்றி யாரும் எந்த சக்திகளும் வருவதற்கு வழியில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு காம்பவுண்டையும் செலவோட செலவாக கட்டிடுறோம். ஆகவே இந்த பாதுகாப்பு என்ற அந்த எண்ணம் ஒரு அச்ச உணர்வு, அதை கடந்து பாதுகாப்பு வேண்டும் என்பது மனிதனது இயற்கையான ஒரு எண்ணம். ஆகவே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக என்பது அவர்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் சுற்றித் திரிந்த பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பை இறைவன் மட்டுமே தந்தார். பகலிலும் இரவிலும் அவர் அவர்களோடு பாதுகாப்போடு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பாதுகாப்பை அடிப்படை தேவையாக இருக்கின்ற ஒன்றை ஆண்டவர் தம் மக்களுக்கு தருகிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, அருள் பொழிவாராக என்று, உன்மீது அவர் அருள் பொழிவாராக என்று உறவை பலப்படுத்துகிறார். இதுவும் மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்று. நோ மேன் இஸ் அன் ஐலண்ட். யாரும் தனியாக, தனிமரமாக, ஒரு தனித்தீவில் வாழ்வது இல்லை. ஒரு கூட்டாக, குடும்பமாக, சமூகமாக வாழுகிறான் என்பதுதான் மனித வாழ்வின் இலக்கணம். ஆகவே இந்த உறவை பலப்படுத்துவதற்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். அதிலே உச்சகட்டமாக அவர் உறவை பலப்படுத்துவதற்காக சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை தருகிறார். தன்னுடைய திருவுளம் என்ன, நான் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதை அவர்களுக்கு அவர் தெளிவாக இதன் மூலம் சொல்லுகிறார். உறவை பலப்படுத்துவதுதான் நமது குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். உறவை பலவீனப்படுத்தக்கூடிய காரணிகள் நமக்கு ஏராளமாக இருக்கின்றன. நான் சொல்லாமலேயே நீங்கள் நன்கு அறிவீர்கள். போட்டி, பொறாமை, ஈகோ, வீண் பிடிவாதங்கள், வரட்டு கௌரவங்கள், விட முடியாது என்று சொல்லக்கூடிய வெறித்தனமான ஒரு சில செயல்கள், எண்ணங்கள், இவைகளெல்லாம் இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனி அறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் அந்தந்த அறத்தில் அது செயல்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே உறவை பலவீனப்படுத்தக்கூடிய காரணிகள் நமக்கு மிகவும் பரிச்சயமானவை, நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் உறவை பலப்படுத்துவதும் என்ன என்பதை அதைவிட இன்னும் அதிகமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் விட முடியாமல் தடுமாறுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே தான் ஆண்டவர், உன் மீது ஆண்டவர் உன்னை காப்பாராக என்று சொன்னவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக, உறவை வளர்ப்பாராக. The relationship must be face to face. அதைத்தான் உன் மீது அவர் அருள் பொழிவாராக என்று, உன் திருமுகத்தை, அவர் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து அருள் பொழிவார் என்று சொல்லுகிறார். ஆகவே நேருக்கு நேராக அடிநாக்கிலே நஞ்சும் நுனிநாக்கிலே அமுதமும் வைத்து பேசாத, உறவு கலவாத ஒரு அருமையான உறவு வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, அமைதி அருள்வாராக என்று அவர் சொல்வது, வன்முறையற்ற ஒரு அருமையான சமுதாயம் உருவாக வேண்டும். வன்முறை என்பது வெளியேயும் உள்ளது, உள்ளேயும் உள்ளது, வீட்டிலும் இருக்கிறது, நாட்டிலும் இருக்கிறது, நாடுகளுக்கு இடையேயும் இருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வன்முறையற்ற ஒரு அருமையான அமைதியான ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் ஆசி அளிக்கிறார். இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து வாழ்ந்தவர்தான், அல்லது அருள் பொழிய செய்தவர்தான் அன்னை கன்னிமரியாள். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் தன்னகத்தே கொண்டவர் அன்னை கன்னிமரியாள்.
ஆகவே தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கபிரியேல் தூதர் வந்த பொழுது அவரிடம் அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று மூன்றையும் ஒன்றிணைத்து அவளை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். சற்று இன்னும் விரிவாக இந்த மூன்றும் அன்னையினுடைய வாழ்விலே எப்படி இருந்தது என்று பார்ப்போம். திருப்பாடல் 80:17 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். ஆண்டவர் தருகின்ற பாதுகாப்பு நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை திருப்பாடல் 80:17 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக, உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. ஆகவே இந்த அருள் காப்பாற்றுதல் அன்னையோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். எல்லா சூழல்களிலும் இறைவன் அவருக்கு துணையாக இருந்ததாக, பாதுகாப்பாக இருந்ததாக, அவரை பராமரிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பாதுகாப்பு தருகின்ற அந்த இறைவன் வலப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் வல்லமையோடு காப்பாற்றக்கூடிய அந்த தெய்வத்தை அன்னை கன்னிமரியால் நம்பியிருந்தால் வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு சோகத்தை போல தோன்றினாலும் பாதுகாப்போடு பராமரிப்போடு வாழ்ந்தாள் என்று பார்க்கிறோம். மீண்டும் இரண்டாவது ஆசீர்வாதமாக உறவை பலப்படுத்துதலை நாம் கானாவூர் திருமணத்திலே காணுகிறோம். உறவை பலப்படுத்துவதற்காக அவளிடம் யாரும் கேட்காவிட்டாலும் அவளாகவே ஓடிச் சென்று அங்கு அவமானம் ஏற்படுமோ என்று நினைத்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமையான சூழலை பார்க்கிறோம். இதையே தான் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 20-22 இறைவன் எப்படி உறவை பாதுகாக்க வேண்டும், உறவிலே வளர வேண்டும் என்பதை அழகாக சொல்லுகிறார். 18, 20, 21 12வது அதிகாரம் 18வது வசனம். சிந்தனையற்ற பேச்சு வாள் போல புண்படுத்தும், ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும். சதித்திட்டம் வகுப்போர் தம்மையே ஏமாற்றிக் கொள்வர், பொது நலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர். நல்லாருக்கு ஒரு கேடும் வராது, பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும். ஆகவே உறவை பலப்படுத்த வேண்டுமானால் இவைகளெல்லாம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அடிநாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கிலே அமுதமும் வைத்து பேசுகின்ற வாழ்வு அறவே நம்மிடமிருந்து அகன்றால் நம்முடைய உறவுகள் பலப்படும். சற்று நினைத்து பாருங்கள், நம்முடைய உறவுகள் பலவீனப்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் நம்மிடம்தான் இருக்கின்றன. வெளியே இருந்து வருகிறது என்பது சொல்வதை விட உள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்மம், வைராக்கியம், போட்டி, பொறாமைகள் தான் நம் உறவுகளை பாழ்படுத்துகின்றன. மூன்றாவதாக அமைதி, வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஒரு அருமையான சூழலை நாம் பார்க்கிறோம். அன்னை கன்னிமரியாள் அவருடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது, அவருடைய ஊரிலே இருக்கின்ற பொழுது, அவருடைய தாயும் சகோதரர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது இயேசுவை என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். அவருடைய உறவினர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி மக்கள் பேசிக்கொண்டார்கள். அவரை மென்டல் என்று சொன்னார்கள். நினைத்திருந்தால் அன்னை கன்னிமரியாள் வன்முறையில் இறங்கி இருக்கலாம், சண்டை போட்டு இருக்கலாம். யாரை பார்த்துரா, யார் பையனை பார்த்துரா மென்டலுங்கிறீங்க என்று நீங்களும் நானும் இருந்திருந்தால் துள்ளி குதித்திருப்போம். ஆனால் அன்னை கன்னிமரியாள் இன்றைய வாசகத்தில் கேட்டதைப் போல அனைத்தையும் மனத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். ஒரே காரணம், அவர் இறைமகன். அவர் வெளிப்பட வேண்டிய நேரம் இதுவல்ல. வெளிப்பட வேண்டிய நேரம், அவர் சிலுவையில் உயர்த்தப்படுகின்ற நேரம், கல்வாரி மலை என்பதை அறிந்திருந்தாள். ஆகவே வன்முறையை கைவிட்டு அந்த கல்வாரியில்தான் நாம் மீண்டும் படிக்கிறோம். படித்து முடிக்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் அதில் 26வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். தன்னுடைய தாயை அருகில் இருந்த சீடரிடம், அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லி, அருமையான அந்த தாய் அனைத்துலக மக்களுக்கும் தாயாக நம்மை
ஈண்டெடுத்த நேரம் அது. ஆகவே அந்த அன்னை வாழ்வில் அனைத்திற்கும் முன்மாதிரியான அன்னை. மரியா தன்னிகரல்லாத ஒரு தலைவியாக வாழ்ந்த நேரங்கள் இவைகளெல்லாம் மனத்தில் இருத்தி இந்த ஆண்டு முழுவதும் அந்த அன்னையின் பரிந்துரையோடு ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற அந்த வாழ்வு அன்னை ஆசீர்வாதங்களின் மையமாக இருந்ததைப் போல பாதுகாப்போடு உறவுகளை பலப்படுத்தி அமைதியோடு வன்முறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அந்த அன்னையிடம் இன்று சிறப்பாக ஜெபிப்போம். வருடத்தின் முதல் நாளாகிய இன்று வாழ்ந்து காட்டிய அந்த அன்னை நம்மையும் வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியான வாழ்வாக, மனநிறைவான வாழ்வாக, அன்னையினுடைய பரிந்துரையோடு இந்த ஆசீர்வாதங்களை பெற்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு கடவுளின் தாய் புனித மரியா என்ற சிந்தனையோடு நம்மை முழுவதும் அன்னை வழியாக ஆண்டவருக்கு கையளித்து ஜெபிப்போம். அரவணைக்கும் நாயகனே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்களுக்காக செபிக்கின்றோம். புலர்ந்துள்ள இந்த புனித நாளிலே உம்மேல் நம்பிக்கை கொண்டு இறை மக்களை உமது நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் ஒளியே எம் இறைவா, நாட்டினை ஆளும் தலைவர்கள் மக்களை உண்மையான பாதையிலும் அன்பின் பாதையிலும் வழிநடத்தி தன்னலம் நீக்கி பொது நலனோடு செயல்பட தேவையான மனநிலையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீரை பொழியும் எம் இறைவா, மகிழ்ச்சியான புதிய ஆண்டின் புதிய நாளிலே உம் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்று இவ்வாண்டு முழுவதும் உம் அருள் வல்லமையால் நாங்கள் செயல்படவும் உமது அருளையும் ஆசீரையும் பெற்று உமது அன்னை மரியின் வழியில் நடக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாப்பவரே எம் இறைவா, உம் தாயாம் என்றும் எம்மவரின் தாயாம் அன்னை மரியின் அருள் வரங்களை பெற
இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் செபித்து கொண்டிருக்கும் உம் அன்பு பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதித்து உம் அருள் கரத்தால் அருளாசீரை பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை இந்த ஆண்டு முழுவதும் அன்னை வழியாக தர வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமணங்கள் அல்லது திருமணம் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண வாழ்வில் வன்முறையின்றி ஒருவரை புரிந்து கொண்டு மகிழ்வோடு வாழக்கூடிய சூழல் வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற நமது பிள்ளைகளுக்காக இறைவன் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் பிறந்த தின விழாவையும் திருமண நாளையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கக்கூடிய அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லா சூழல்களிலும் இறைவனது ஞானம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த எல்லா சூழல்களிலும் நம் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் வருகின்றேன். ஏற்றிடுவீரையா மாற்றிடுவீர் தலையா என் வாழ்வை பலியாகவே ஏற்றிடுவீரையா மாற்றிடுவீர் தலையா என் வாழ்வை பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீ வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் வருகின்றேன். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் வருடத்தின் முதல் நாளாகிய இன்று நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் மகிழ்ச்சி அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
தந்தையுமாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வருடத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதர்களோடு இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிக்கின்றவர்களும் சமூக ஊடகங்கள் வழியாக உம்மை புகழ்வோரும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் ஒளி மிகுந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆசீர்வாதங்களை தரும் ஆண்டவர் நம் குடும்பங்களிலும் நமது நாட்டிலும் உலகிலும் நிலையான அமைதி வேண்டும், அனைவரும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த ஆண்டு முழுவதும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் சரியான புரிதலையும், எங்கள் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், கூடி ஜெபிக்கின்ற அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்ப தயாராக இருக்கின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா, உயிராயின் உணர்வாய் உறைந்திடவே வா வா. அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா, உயிராயின் உணர்வாய் உறைந்திடவே வா வா. அருளே என் உயிரே என் அன்பே நீ வா வா, உயிராயின் உணர்வாய் உறைந்திடவே வா வா. அருளே உயிரே என் அன்பே நீ வா வா, உயிராயின் உணர்வாய் உறைந்திடவே வா வா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆற்றலோடு எம்மை ஆசீர்வதிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
நம் மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. இதோ நம் தாய், இயேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். இதோ நம் தாய், இயேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். இதோ நம் தாய். மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. காண முடியாத கடவுளையே உலகிற்கு காட்டிய தாய், நாம் காண முடியாத தேவாவின் பேராலயம் நம் தாய். காண முடியாத கடவுளையே உலகிற்கு காட்டிய தாய், நாம் காண முடியாத தேவாலயம் பேராலயம் நம் தாய். விடை காண முடியாத துயருண்டோ, அவள் கருணை விடை கூறுமே. விடை காண முடியாத துயருண்டோ, அவள் கருணை விடை கூறுமே. கருணை விடை கூறுமே. ஆவே ஆவே மரியா.